ஹாய். நம்ம அமேசானோட ஏ ப்ளஸ் கன்டென்ட் பத்தி பார்க்கலாம். ஏ ப்ளஸ் கன்டென்ட் அப்டின்னா ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து ஒரு குரோத் சர்வீசஸு. உங்களோட அக்கவுண்டுக்கு எந்த மாரியெல்லாம் வந்து சர்வீசஸ் இருக்குது அப்டின்னா, அட்வர்டைஸ்மென்ட்டு, ஏ ப்ளஸ் கன்டென்ட்டு, டீல்ஸு, கூப்பனு இந்த மாரியெல்லாம் வந்து ஏ ப்ளஸ் கன்டென்ட் இந்த மாரியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்ப ஏ ப்ளஸ் கன்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்டின்னா, நீங்க வந்து ஏ ப்ளஸ் கன்டென்ட் பேஜ்க்கு போன உடனே பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஏ ப்ளஸ் கன்டென்ட் பேஜுக்கு போய்க்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆசியனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஆசியனை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓரலாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அட் த டைம் வந்து நீங்கள் இன்னொரு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி அதோட ஆசியனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா நான் ஒரு ஆசியனை சர்ச் பண்ணுறேன். எதை வந்து ஏ ப்ளஸ் கன்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? நான் வந்து ப்ரஷ்ஷு போடலான்ட்டு இருக்கேன். அடல்ட் ப்ரஷ்ஷு. இப்போ அதோட ஆசியனை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பேசிக்குன்னு இருக்கும், ப்ரீமியம் இருக்குது. பேசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணின உடனே வந்து என்னென்னா அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் ப்ரஷ்ஷு பேக்கப் 4 பேக்கப் 4க்கு தான் நான் பேக்கப் 6க்கு தான் நான் ஐ ப்ளஸ் கண்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆட் மாடல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. 600x180 அப்படின்னா அது வந்து லோகோக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களோட பிராண்டுக்கு ஒரு லோகோ வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு 600x180. ஓகேங்களா? இதில் நிறைய டைப் இருக்குது. அந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். உங்களோட காம்படிட்டர்ஸ் தகுந்த மாதிரி அது அனலைசஸ் பண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அது லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சர் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த கண்டென்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்னென்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஏஐ கண்டென்ட் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே. கண்டென்ட்டு கீழே லெஃப்ட் சைடில் உங்கள் ப்ராடக்ட் வரணும்னா இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். எல்லாமே ஒரு செட்டப் தான். நீங்கள் எதை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு உண்டான உங்களோட பிக்சல் ரேட்டை கொடுத்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா நம்மளோடது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்ம கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சல் ரேட்டில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஏ ப்ளஸ் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அதோட இமேஜஸ். ஓகேங்களா? இமேஜஸ் அதுங்கிட்ட இதுதான் வந்து ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதோட பிக்சல் ரேட்டு தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துக்குங்க. இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது, ஏஐ கொடுத்துருக்குங்க. நான் வந்து எப்பயுமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா நடுவில் வந்து ஆல்டெக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீட்டாக இருக்கும். ஒரு 5 மாடல் இல்லைன்னா ஒரு 7 மாடல்ஸ் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் வந்து ஏற்கனவே பண்ணினதுனால அது அப்லோடிங்லேயே இருக்குது. இது வந்து அப்லோடட் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? 3, 4 கொடுத்துட்டேன். இன்னொரு மாடல் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. 5 மாடல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பேம்போ டூத் ப்ரஷ் வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அது சம்மந்தமாக வந்து ஏ ப்ளஸ் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு என்ன செட்டப் வேணுமோ அதோட பிக்சல் ரேட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறதா. ஏ ப்ளஸ் கண்டென்ட்னால் ஒரு டஃப்லாம் கிடையாது, ஈஸி தான். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக வச்சுக்கும். உங்களுக்கு வந்து க்ரோத் சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம எல்லாமே வந்து ஏ ப்ளஸ் ஜென்ரிக்காக இருந்தாலும் சரி, பிராண்டாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆசியனை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஆசியனை கிளிக் பண்ணின உடனே வந்து என்னென்னா நான் 2 தடவை பண்ணனால அது ஓவர் ரைட் ஆகிடுது. நம்ம ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னா ஓவர் ரைட் ஆகாது. டெஸ்க்டாப் வியூ இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குது, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா மொபைல் ஃபோன் ஆக்சஸரீஸ் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து நிறையா லெட்டர்ஸில் எழுதலாம், வேர்டிங்ஸில் எழுதலாம். இது வந்து ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறது தான். ஆசியனை கிளிக் பண்ணுறீங்க, அடுத்தது வந்து சப்மிட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்க்டாப்பில் எப்படியெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து என்னென்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கும். அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏ ப்ளஸ் கண்டென்ட் ரெடியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா சப்மிட்டடுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, போய் பார்க்கலாம். கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பார்த்தீங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணணுமோ
அது வந்து ப்ரொஃபஷ்னலா இருக்குது. இந்த மாரி லுக் தான் எனக்கு பிடிக்கும். நீங்க உங்களோட இஷ்டம். நீங்க வந்து அந்த பொருள் சின்ன பொருளா இருந்தது அப்படின்னா, நெறைய பார்ட்டிஷன் குடுக்கலாம். இமேஜ்க்கு தகுந்த மாரி. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.